இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.7ல் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புகளை முதல் சம் வந்து ax + b = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. ax + b = 0. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. முதல் ax வச்சுட்டு ப்ளஸ் b வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -b மாறும். அதனால தான் ax = -bன்னு போட்டிருக்கோம். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க a ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அப்போ அதை எப்படி எழுதுவோம்? x = -b / aன்னு எழுதுவோம். அப்போ ஆன்சர் வந்து -b / a. அடுத்து பாருங்க, a மற்றும் b மிகை முழுக்கள் எனில் ax = b என்ற சமன்பாட்டின் தீர்வு எப்பொழுதும் டேஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு a வந்து 5ங்கிற மதிப்பா இருந்ததுன்னா b வந்து 3ன்னு எடுத்துக்காட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஏங்கிற இடத்துல 5 போடுவோம், எக்ஸ் அப்படியே வச்சுருப்போம், =bங்கிற இடத்துல 3 போடுவோம். ஏன்னா மிகை முழுக்கள்னா அது வந்து ப்ளஸ் சிம்பிளில் தான் இருக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அப்போ நமக்கு x = 3/5ன்னு கிடைக்கும். அதாவது இதுவும் ப்ளஸ் சிம்பிளில் தான் வரும். அப்போ தீர்வு வந்து நேர்மறையாக இருக்கும்னு வரும். அடுத்து 3வது பாருங்க, ஓர் எண்ணில் இருந்து அதன் 6ல் ஒரு பங்கை கழித்தால் 25 கிடைக்கிறது எனில் அவ்வன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண் நமக்கு என்னன்னு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அதன் 6ல் ஒரு பங்கு அப்படின்னா 6க்கு ஒரு பங்கு, அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1/6 × எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஏன்னா அந்த எண் என்னன்னு தெரியாது. 6ல் ஒரு பங்குன்னா 1/6 × எக்ஸ்ன்னு எழுதுவோம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஒரு எண்ணில் இருந்து அதன் 6ல் ஒரு பங்கை கழித்தால் 25 கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம x - 1/6 × x = 25ன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா அந்த எண் வந்து எக்ஸு, 6ல் ஒரு பங்குனா x/6 கழிக்கிறதுனால x - 1/6 × x = 25ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஒன்று வந்து முழு எண்ணாக இருக்குது, இன்னொன்று வந்து பின்னத்தில் இருக்குது. இதை வந்து கழிக்கணும் அப்படின்னா நம்ம மீச்சிமா எடுப்போம். மீச்சிமா வந்து எக்ஸுக்கு கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கீழே 1 இருக்குது, ரெண்டாவது இதில் கீழே 6 இருக்குது. அப்போ 1க்கும் 6க்கும் மீச்சிமா எடுத்தால் 6ன்னு வரும். அப்போது கீழே வந்து 6 போடும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். இந்த 1 6ஆக மாற்றணும்னா நம்ம 6ஆல் பெருக்குவோம். அப்போ மேலே 6ஆல் பெருக்கணும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இது வந்து 6x வரும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸை போட்டுருவோம். ரெண்டாவது இது கீழே 6 இருக்குது. அப்போ மேலே இருக்கிற மதிப்பை அப்படியே எழுதிடும். மேலே என்ன இருக்குது? எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 6x - x / 6 = 25. இப்போது 6xலேருந்து எக்ஸை கழிச்சோம்னா 5xன்னு கிடைக்கும். 5x/6 = 25. இப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. 5x அப்படியே வச்சுட்டு வகுத்தல்ல இருக்க 6 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 5x = 25 × 6ன்னு எழுதியிருக்கோம். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதை எப்படி எழுதுவோம்? x = 25 × 6 / 5ன்னு எழுதுவோம். இப்போ 5ஆல் அடித்தோம்னா 1 5 5 கீழே வரும், மேலே 5 5 25. அடுத்து 5ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு 30ன்னு கிடைக்கும். அப்போ அந்த எண் வந்து 30. அடுத்த சம் பாருங்க, ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் அம்முக்கோணத்தின் பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து விகிதம் வந்து 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. இங்கே விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. விகிதம்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு நம்பரோட சுருங்கிய வடிவம் தான். அப்போது 2 + 3 + 4ன்னு போடக்கூடாது. 3 கோணங்களின் கூடுதல்னா 2x + 3x + 4x = 180 டிகிரி. இப்போது இது எல்லாத்தையும் கூட்டணும்னா நமக்கு 9xன்னு கிடைக்கும். 9x = 180 டிகிரி. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை வச்சுக்கிட்டு பெருக்கல்ல இருக்க 9 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். x = 180 டிகிரி / 9ன்னு எழுதுவோம். அடித்தோம்னா எக்ஸோட மதிப்பு 20 டிகிரின்னு வரும். இங்கே சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசம். இங்கே பெரிய கோணத்தோட மதிப்பு 4x,
சிறிய கோணத்தோட மதிப்பு 2x. அப்போ 4x மைனஸ் 2xன்னு போடுவோம். எக்ஸுங்கிற இடத்துல 20 டிகிரி போடுவோம். 4 × 20 டிகிரி மைனஸ் 2 × 20 டிகிரி. இப்போ பெருக்கணும்னா 4 20 பெருக்கினா 80 டிகிரி மைனஸ் 2 20 பெருக்கினா 40 டிகிரி. அப்போ 80 டிகிரிலேருந்து 40 டிகிரியை கழிச்சா நமக்கு 40 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 40 டிகிரி. அடுத்த சம் பாருங்க. a + b = 23 என்ற சமன்பாட்டில் a-யின் மதிப்பு 14 எனில் b-யின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏங்கிற இடத்துல 14 போட்டுருவோம். ப்ளஸ் b = 23. b-யோட மதிப்பு தான் தேவை. இப்போ ப்ளஸ் 14 ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது மைனஸ் 14 மாறும். அதை எப்படி எழுதுவோம்? b = 23 மைனஸ் 14. இப்போ ரெண்டையும் கழிச்சா நமக்கு b-யோட மதிப்பு 9ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்க. சரியா தவறா என கூறுக. அதில் ஃபர்ஸ்ட் சம் வந்து ஓர் எண் மற்றும் அதன் இரு மடங்கு இவற்றின் கூடுதல் 48. இதனை y + 2y = 48 என எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு எண்ணை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு எண் ஒய் வரும். அதோட 2 மடங்குனா நம்ம என்ன செய்வோம்? 2yன்னு எழுதுவோம். இப்போ இதோட கூடுதல்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டுவோம். கூட்டுனா 48 ஆன்சர் வரும்னு இருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? y + 2y = 48. அவங்க கணக்குலையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சரிதான். அடுத்து ரெண்டாவது பாருங்க. 5 பிராக்கெட்டுக்குள்ள 3x + 2 = 3 × பிராக்கெட்டுக்குள்ள 5x - 7 என்பது ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இடது சைடு எடுத்துக்கிடுவோம். 5 இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள 3x + 2 இருக்கு. அந்த 5 வச்சு பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கும்போது நமக்கு 15x + 10ன்னு வரும். அடுத்து 3 வச்சு பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கும்போது 15x - 21ன்னு வரும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகும்போது 15x வலது சைடில் இருக்க ப்ளஸ் 15x வந்து இடது சைடு வரும்போது -15xன்னு வரும். -21. அடுத்து இடது சைடு உள்ள +10 ஈக்குவல் வலது சைடு போகும்போது -10ன்னு வரும். அதாவது நமக்கு வர்றது 15x - 15x = -21 -10ன்னு வரும். இப்போ +15xம் -15xம் கேன்சல் ஆயிரும். அப்போ அங்கே வந்து மாறி வந்து கிடையாது. எக்ஸுங்கிறத கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அப்போ இது வந்து தவறு. அடுத்து பாருங்க. ஓர் எண்ணின் 3ல் 1 மடங்கு என்பது அவ்வெண்ணிலிருந்து 10ஐ கழிப்பதற்கு சமம் எனில் அந்த சமன்பாட்டின் தீர்வு x = 25 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணின் 3ல் 1 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதுவோம்? 1/3 × xன்னு எழுதுவோம். அடுத்து அவ்வெண்ணிலிருந்து 10ஐ கழிப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வெண்ணிலிருந்து 10னா இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம்னா அதுலேருந்து 10ஐ கழிக்கிறது எப்படி எழுதுவோம்? x - 10ன்னு எழுதுவோம். இப்போ அவங்க கொடுத்ததை சமன்பாடாக எழுதணும்னா இந்த 1/3 × xங்கிறது x - 10க்கு சமம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதுவோம்? 1/3 × x = x - 10ன்னு எழுதுவோம். இப்போ வந்து எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம், நம்பர் இந்த சைடு கொண்டு வருவோம். வலது சைடில் இருந்து -10 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு இடது சைடு வரும்போது +10ன்னு மாறும். x ஏற்கனவே இருக்கு, அதை எழுதிடுவோம். அடுத்து இடது சைடில் இருந்து 1/3 × x வந்து வலது சைடு போகும்போது -1/3 × xன்னு வரும். இப்போ 10 அப்படியே எழுதிடுவோம். அடுத்து இதில் வந்து 1 வந்து x முழு எண்ணா இருக்கு, அடுத்தது வந்து x/3 பின்னத்தில் இருக்கு, கழிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா பின்னத்தில் இருந்து கழிக்கணும்னா நமக்கு கீழே வந்து 1 போல இருக்கணும். அப்படி இல்லாட்டி மீச்சமாக எடுப்போம். மீச்சமாக எடுக்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் இது கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம், ரெண்டாவதுல 3 இருக்கு. அப்போ 1க்கு 3க்கு மீச்சமாக எடுத்தால் 3ன்னு வரும். அதனால கீழே 3 போட்டிருக்கோம். அடுத்து ஃபர்ஸ்ட் இது வந்து x/1 இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 1 3ஆ மாற்றணும்னா கீழே 3ஆல் பெருக்கும், அப்போ மேலே 3ஆல் பெருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து 3xன்னு வரும். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். ரெண்டாவது கீழே 3 இருக்கிறதுனால மேலே எக்ஸை மட்டும் அப்படியே போட்டுருவோம். இப்போ 10 = 3x - x / 3ன்னு வரும். இப்போ 10 = 3x - xனா நமக்கு 2xன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. நமக்கு 2xஐ வச்சுட்டு வகுத்தல்ல இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது பெருக்கல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 10 × 3 = 2xன்னு எழுதிருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். 10 3 பெருக்குனா நமக்கு 30ன்னு கிடைச்சிடும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும். அப்போ எப்படி மாறும்? 30/2 = xன்னு வரும். இப்போ அடிச்சோம்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு 15ன்னு கிடைக்கும். அவங்க எக்ஸோட மதிப்பு 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறு. அடுத்து மூணாவது சம் பாருங்க.
ஓர் எண் மற்றோர் எண்ணின் 7 மடங்கு ஆகும். அவற்றின் வித்தியாசம் 18 எனில் அவ்வெண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ்ன்னு ஒரு எண்ணை எடுத்துக்கிடுவோம், மற்றொரு எண் ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸ் வந்து மற்றொரு எண்ணின் 7 மடங்குனா எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஒய்ன்னு வரும். ஏன்னா எக்ஸ் வந்து ஒய்யை விட 7 மடங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஒய். அடுத்து பாருங்க, அவற்றின் வித்தியாசம் 18ன்ட்டாங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 7 ஒய் போடலாம். ஏன்னா எக்ஸுங்கிறது வந்து 7 ஒய் தான் வரும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ 7 ஒய் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18. 7 ஒய்லேருந்து ஒய்யை கழிச்சா 6 ஒய்ன்னு வரும். 6 ஒய் ஈக்குவல் டு 18. அப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஒய் அப்படியே வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 6 ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 18/6ன்னு வரும். இப்போ அடித்தோம்னா ஒய் வந்து 3ன்னு வரும். இப்போ ஒய்யோட மதிப்பு 3. அவங்க 2 எண்ணையுமே கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து என்னது 7 ஒய். இப்போ 7 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு 3 போடுவோம். இப்போ 7 இன்ட்டு 3னா எக்ஸோட மதிப்பு வந்து 21ன்னு வரும். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஒய் ஏன் எழுதுறோம்னா, ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம்னா மற்றொரு எண் வந்து ஒய்ன்னு வச்சுருக்கோம். மற்றொரு எண்ணின் 7 மடங்கு. அதனால தான் எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஒய்ன்னு எழுதியிருக்கோம். அப்புறம் அவற்றின் வித்தியாசங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18. ஏன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து எக்ஸோட மதிப்பு ஏற்கனவே 7 ஒய்ன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா ஒரு எண் மற்றொரு எண்ணின் 7 மடங்குங்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஒய்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல 7 ஒய்யை போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரும். அடுத்து பாருங்க, அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 75 எனில் அவற்றுள் எது பெரிய எண் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த 3 ஒற்றை எண். இப்போ 3ன்னு எடுத்தோம்னா அதுக்கடுத்த ஒற்றை எண் 5, 5க்கு அடுத்த ஒற்றை எண் 7. இப்போ 3 வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம்னா அடுத்த ஒற்றை எண் இது வந்து எடுத்துக்காட்டுக்கு பார்க்குறோம். அடுத்த ஒற்றை எண்ணா எக்ஸோட 2 கூட்டுவோம். இப்போ அதுக்கடுத்த ஒற்றை எண்ணா 3 கணக்கு பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 தான் 7. இது வந்து எடுத்துக்காட்டுக்கு, நமக்கு அந்த ஒற்றை எண் என்னன்னு தெரியாது. அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 75 சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அதுக்கடுத்த ஒற்றை எண் 3 வந்து எக்ஸ்ன்னு இருக்குன்னா அதுக்கடுத்த ஒற்றை எண்ணா எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். அதுக்கடுத்து 7னா எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு இருக்கும். இப்போ நம்ம சமக்குள்ள வருவோம். அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 75. நமக்கு அந்த ஒற்றை எண் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். அதுக்கடுத்த ஒற்றை எண்ணா நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதுவோம். அதுக்கு அடுத்துங்கும்போது எக்ஸை கணக்கு பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எழுதுவோம். இப்போ எல்லாத்தோட கூடுதல் தான் 75. அதனால தான் நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 75ன்னு எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ் எல்லாம் கூட்டினா 3x ப்ளஸ் நம்பரை கூட்டினா 6 ஈக்குவல் டு 75ன்னு வரும். இப்போ 3xை வச்சுட்டு ப்ளஸ் 6 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -6ன்னு வரும். இப்போ 3x ஈக்குவல் டு 75 -6ன்னு எழுதுவோம். இப்போ கழிச்சோம்னா 3x ஈக்குவல் டு 69ன்னு வரும். எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 3 வகுத்தல் ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் வரும். அப்போ அதை எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு 69/3ன்னு எழுதுவோம். 3ஆல் அடிச்சோம்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு 23ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 23னா அவங்க கேட்டிருக்கிறது பெரிய எண். பெரிய எண் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4னா எக்ஸுங்கிற இடத்துல 23 போடுவோம் ப்ளஸ் 4. அப்போ ஆன்சர் வந்து 27ன்னு வரும். இது 3 ஒற்றை எண்ணை கேட்டாங்கன்னா 23, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2னா 25ன்னு வரும், எக்ஸ் ப்ளஸ் 4னா 27. இவங்க பெரிய எண் மட்டும் கேட்டதுனால ஆன்சர் வந்து 27ன்னு எழுதுறோம். 5வது சம் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தின் 1/3 பங்கு ஆகும். அச்செவ்வகத்தின் சுற்றளவு 64 மீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அகலம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா அவங்க ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தின் 1/3 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அகலத்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா நீளம் என்ன கிடைக்கும், அகலத்தில் 1/3 பங்கு. அப்போ 1/3 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோமா. அப்போ நமக்கு நீளம் வந்து x/3ன்னு வரும். அடுத்து பாருங்க, சுற்றளவு வந்து 64 மீட்டர் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள நீளம் பிளஸ் அகலம். சுற்றளவுக்கு நேரம் 64ன்னு எழுதுவோம், ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள நீளம் வந்து x/3 பிளஸ் அகலம் வந்து எக்ஸ். இப்போ பிராக்கெட்டுக்குள்ள x/3 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஒன்று பின்னத்தில் இருக்கு, இன்னொன்று வந்து முழு எண்ணா இருக்கு. நம்ம
பின்னத்தில் கூட்டவோ கழிக்கவோ செய்யும்போது கீழே பகுதி ஒன்று போல் இருக்கணும், வேறு வேற இருந்தால் மீச்சமாக எடுப்போம். இப்போ ஒன்று வந்து x/3ன்னு இருக்குது, இன்னொன்று வந்து முழு எண்ணாக இருக்குது. முழு எண்ணாக இருந்ததுன்னா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ மீச்சமாக எடுத்தோம்னா 3க்கும் 1க்கும் மீச்சமாக எடுத்தால் 3ன்னு வரும். இப்போ கீழே 3 வரும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், x/3ன்னு இருக்குது, அந்த x அப்படியே போட்டுருவோம், ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். அடுத்து எக்ஸ் முழு எண்ணாக இருக்குது, கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது அதை மீச்சமாக 3ஆக மாற்றோம்னா கீழே 3ஆல் பெருக்கும்போது மேலே 3ஆல் பெருக்கும். அப்போ 3x/3ன்னு வரும். அதுக்கடுத்து நமக்கு கீழே வந்து மீச்சமாக 3 தானே, 3 போடுவோம். எக்ஸ் ப்ளஸ் 3xனா நமக்கு 4x/3ன்னு வரும். அதனால அடுத்த ஸ்டெப்பு 64 = 2 × 4x/3ன்னு எழுதியிருக்கோம். அது கீழே பாருங்கள் 64 அப்படியே போட்டுருவோம், ஈக்குவல் டு 2 4x பெருக்குனா 8x/3ன்னு வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை, எக்ஸை மட்டும் வச்சுட்டு 8/3 ஈக்குவல் டு கங்கிட்டு வரும்போது 3/8 மாறும். அதனால அடுத்த ஸ்டெப்பு 64 × 3/8 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிருக்கோம். இப்போ 8ஆல் அடித்தோம்னா கீழே ஒரு 8 8, மேலே வந்து 8 8 64ன்னு எழுதுவோம். இப்போ 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா 24, எக்ஸோட மதிப்பு 24. இங்கே அகலம் தான் எக்ஸ், அப்போ அகலத்தோட மதிப்பு 24. நீளம் கண்டுபிடிக்கணும், நீளம் வந்து x/3. இப்போ நீளம்னா x/3னா 24/3ன்னு போடுவோம். நீளம் வந்து 8ன்னு வரும். இப்போ அகலம் வந்து 24 மீட்டர், நீளம் வந்து 8 மீட்டர்.